மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவ புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் வேப்பங்குச்சி கழுது எட்ட மாட்டேங்குது. இந்த புரோசில வளர்க்குறது ஒன்றும் நமக்கு செட் ஆகலை. இங்கிட்டு குத்துது அங்கிட்டு குத்துது கடவாய் ஊற்றி போடுது நெருக்கு நெருக்கு ரத்தமாக வந்துட்டு ஒன்றும் முடியல தியாட்டே. வேப்பங்குச்சி நல்ல வசதியாக இருக்கும். மாமியா பல்லு வளர்க்குதா இல்லை பேஸ்ட்டை வச்சு நக்கி நக்கி திங்கிட்டான்னு தெரியல. ஏண்டி எங்கம்மா இந்த பேஸ்ட்டு நல்லா இனிக்குதே, இது திண்டு என்ன செய்யுமா? நான் நினச்சி சரியா போச்சுல, நான் சொன்ன மாதிரியே திண்டுக்கிட்டு போல பேச டெய்லி கொஞ்சம் கொஞ்சம். ஏத்த அதெல்லாம் திங்கக்கூடாது. அப்படியே ஒன்று ரெண்டு கொஞ்சம் உள்ள போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் செய்யாது. அதுக்காக டெய்லி நீங்கள் வாட்டுக்கு எடுத்து திண்டுக்காதீங்க. அப்படியா? கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இப்போ இனிப்பா இருக்கா அவசியம் முடிஞ்சு போடுறேன். அதையும் கேட்டு என்ன செய்யுமாண்டு. அதான் என்னடா இப்போ எல்லாம் பேஸ்ட் சீக்கிரமே காலியாக போகுதுன்னு பார்த்தா இங்கிட்ட இப்படித்தான் நடக்குதா சோழி? ஆமாம், நான் இன்னைக்கு பேஸ்ட்டை போட்டு புதுசு போட்டு வளர்க்குனேன். நான் வேப்பங்குச்சியை வச்சுதான் விளக்குவேன். அந்த மரத்தை வெட்டி விட்டியா அது எட்ட மாட்டேங்குது, மேலே ஓடி போயிடுச்சு. நாளைக்கு உங்கள் மகன் தோட்டத்துக்கு போனால் கூட பிடிங்கிட்டு வர சொல்கிறேன். இது என்ன இந்த குழந்தை அன்னைக்கு அந்த சோசியக்கார வீட்டில் போட்டிருந்தாங்க? ஆமாத்த அவங்க வீட்டில் போட்டிருந்தாங்கல்ல, செவ்வாய்க்கிழமை தானே போட்டிருந்தாங்க. அதே இன்னைக்கு நல்ல தைப்பூசம் நம்ம வீட்லையும் போடுவோம்ட்டு போட்டேன். நல்லாத்தே இருக்கு. அப்படியே போட்டியே அவங்க ஓட்டுற மாதிரியே போட்டிருக்கியே, சூப்பராத்தே இருக்கு. சரிங்க தண்ணி எடுத்து ஊத்துறேன், குளிச்சுட்டு வாங்க. அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் தண்ணியை காய வைக்க நல்லா எல்லா விளையாட்டுல குளிச்சிட்டோம். நானும் போய் விளக்கத்தி வச்சுக்கிட்டு பெட்டியே போடுறேன். ஆட்டம் என்ன நீ தைப்பூசத்துக்கு என்ன வைக்கிற? பொங்கலா பாயாசமா? சேமியா பாயாசம் வச்சிருவோமா? பையே கொஞ்சம் சேமியா பாயாசம், அப்புறம் திருப்பாகம் செய்வோம்ல, அது கொஞ்சம் செஞ்சிரு. அது முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அது கொஞ்சம் சக்கரை பொங்கல் கொஞ்சம் செய்வோம். சரிங்க தைப்பூசம் முருகனுக்கா இல்லையே மாமியாக்கான்னு தெரியல. சக்கரை பொங்கல்ன்றது, திருப்பாகன்றது, பாயாசம்ன்றது. ராணியே நீ ராணியே யாரு வெளியில எப்படி கத்துறாங்க? இப்படிலாம் கூப்பிட்டா வெளில வர மாட்டா, இன்னும் சத்தமா கூப்பிடு. ராணியா கடங்காரியா? கடங்காரியா யாரா இருக்கும் ஒன்றும் தெரியல. சரி போய் பார்ப்போம். யாரு இந்த அக்காவா? இந்த அக்கா என்ன வீட்டுக்கு வந்திருக்கு? என்னடி அப்படியே ஆச்சரியமா பாக்குற? என்னடா இவ வீட்டுக்கு வந்திருக்கான் பாக்குறியா? ஏக்கா அப்படில ஒண்ணு இல்லக்கா, வாங்கக்கா. வராதவங்க வந்திருக்கீங்க, எங்க வீட்டுக்கே வந்ததில்ல, உள்ள வாங்கக்கா. ஏன்க்கா வெளில நிக்கிறீங்க? இங்க பாருமா, நாங்க ஒண்ணு உங்க வீட்டுல வந்து உட்காந்து விருந்து சாப்பிட்டு போறதுக்காக வரல, பட்டி காசு கேட்டு வந்திருக்கோம். ஏக்கா நான் தந்துடுறேன்க்கா, இன்னும் 2-3 நாள்ல கொடுத்துறேன்க்கா. என்ன விளையாடுறியா? நீ தேதி எத்தனை ஆச்சு? தேதி 11 தேதி ஆகுது, இன்னும் 2-3 நாள்ன்ற அந்த மாசம் கடைசியோட கொடுப்போல இருக்கு. இல்லக்கா மக கொஞ்சம் வயசுக்கு வந்துருச்சு, கொஞ்சம் செலவாகி போயிடுச்சுக்கா, அதனாலதாக்கா. இல்லாட்டினா மாசம் கரெக்டா 5 தேதிக்குள்ள கொடுத்துருவேலக்கா, உங்களுக்கே தெரியும்ல. இந்த மாசம் தாக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கக்கா, இதுக்கப்புறம் கரெக்டா கொடுத்துட்றேன்க்கா. பாருமா, வீடுன்னு இருந்தா பிள்ளைய வயசுக்கு வரும், கிளவி மண்டையை போடும், கல்யாணம் ஆகும், காது குத்து வைப்பாங்க, எல்லாத்தையும் நடக்கும். அதுக்காண்டி ஒன்னுக்கும் காரணம் சொல்லிக்கிட்டு நீக்கே ஒழுக்கு மணி காசு எடுத்து வைப்ப. என்னம்மா இப்படி பேசுறீங்க? நீங்க தெரியாதவங்க மாதிரி. உங்களுக்கு தான் தெரியுமில்லம்மா, நான் கரெக்டா கொடுத்துருவேன். அக்காவுக்கு தெரியும். இந்த ஒரு மாசம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா. 2-3 நாள்ல ரெடி பண்ணி கொண்டு நானே வீட்டுல வந்து கொடுத்து வந்துடுறேன்மா. என்னம்மா இவ இப்படி கெஞ்சிரா? என்ன செய்யறது? பாரு, இந்த 2-3 நாள் கரெக்டா வீட்டுக்கு வந்து வட்டி வந்து கொடுக்கணும். அதுவும் 500 ரூபாய் பெனால்ட்டி போட்டு வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கல ஒரு நாளைக்கு 500 ரூபாய் ஏத்திக்கிட்டே போவோம் வட்டிக்கு. எங்க அம்மா சொன்னது புரிஞ்சுச்சுல? இதுதான் வரையில 500 ரூபாய் பெனால்ட்டி ஓட்டு எடுத்துக்குவா. அது 3 நாளுக்குள்ள கரெக்டா வரல, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் ஏறிக்கே போகும். எப்படி நீயே பாத்துக்க. சரிங்கக்கா, உறுதியா கொண்டு வந்துடுறேங்கக்கா. அடுத்த மாசத்துல இருந்து எதுனாலும் கதை சொல்லி திரிஞ்ச அப்புறம் என்ன நீ வேற மாதிரி பாப்ப பாத்துக்க. சரிங்கக்கா. அக்கா வாங்க, டீ குடிச்சிட்டு போவீங்க? இருக்கட்டும். இன்னும் 4 கடங்காரிங்க இருக்காளுங்க, அவளுக்கு டீ வட்டி கேட்கணும். நான் அங்க போகணும். உங்கள்கிட்ட அதிகமா வட்டி கேட்குறாங்க. அப்ப கூட நீ அசலை கொடு, உன் வட்டியை வேணா ஒண்ணு வேணும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. வட்டி மட்டும் கரெக்டா வேணும்ன்றாங்க, ஆனா அசலை வாங்கணுன்ற எண்ணம் மட்டும் கிடையாது. உங்கம்மா அக்கா எவ்வளவு தங்கமான குணம். சே, அதோட மதினி இப்படி இருக்கு, பேய் மாதிரி. உன் நாத்தனாரியை போய் 4 ஏற்றி தேர்ச்சி விட்டு போவாமா? அவள் தானே காசு வாங்கி கொடுத்தா, இப்போ கொடுக்காட்டினா அவள் கொடுப்பல்ல. ஆமாம்மா, நீ சொல்றது கரெக்டு தான். அவளை போய் 4 ஓடு கொடுத்தாதே அவள் சீக்கிரமா சொல்லி வட்டியை கொடுக்க சொல்லுவா, இல்லாட்டினா அவளோட கொடுக்கட்டும். ஐயோ வயிறு ரொம்ப கபகபகன்னு பசிக்குதே. எங்க அந்த மாவு இன்னும் காணா? இன்னும் நெய்வேத்தி ரெடி ஆகலையா? வருவா சம்பந்தி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. மருதமலை மாமணி முருகையா, வேலனுக்கு வேல் கொடுத்த வேலையா, மருதமலை மாமணி முருகையா. ஏன் சம்பந்தி இன்னைக்கு பழனியிலாம் பயங்கர கூட்டமா இருக்கும், விலகவே முடியாதுல? ஆமா சம்பந்தி, நான் கொஞ்சம் வயசா இருக்கும்போது பழனிக்கு பாத யாத்திரை போவே விரதம் இருந்து, இப்ப எல்லாம் இந்த பாத யாத்திரை போக முடியும்? இந்த முக்கு கடைக்கு போனாலே மூச்சு வாங்கி கிடக்கு. இப்ப நடக்க முடியுமா நம்மளால? நல்லா அது ஒரு ஜாலியா இருக்கும். வரிசையா போற வழியில ஊரா சாப்பாடு, அன்னதானம், மோர், நீராகாரம், அது இதுன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வாங்கி சாப்பிட வேண்டியது, கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது, அப்புறம் ஒரு மரத்தடியில ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. இப்படியே பேசுவோம், கதை பேசிக்கே போவோம். அது இதுன்னு சூப்பரா இருக்கும். இப்ப எல்லாம் எங்க அதெல்லாம் முடிய மாட்டேங்குது. ஆமா சம்பந்தி, நாங்க கூட முந்தி வீர வண்டிக்கெல்லாம் பாத யாத்திரை போவோம்ல, இப்போதையும் போறது இல்லை. இப்போ ஒரு வருஷமா 2 வருஷமா போல, அது மாதிரிலாம் போயிட்டே இருந்தோம். ஆமா சம்பந்தி, நான் கூட ஒரு வட்டம் வந்தேன் உங்க கூட, அதுவும் ஜாலியா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. அப்புறம் கருத்து கோயிலுக்கு போனோம்ல, புரட்டாசிக்கலாம், அதுவும் சூப்பரா இருந்துச்சு. ஆமா சம்பந்தி, எங்க நமக்கு என்ன வயசு திரும்பிக்கா இருக்கு, அங்க எங்கேயும் போறதுக்கு நல்லாக்கே இருக்கு. ஆனா அந்த முட்டி வழிதான் கலந்து எங்கிட்டும் போக முடிய மாட்டேங்குது. திருப்பதிக்கு ஒரு வட்டம் போயிட்டு வந்தோம், நல்லா இருந்துச்சு. நம்ம குடும்பமா போவோம் சம்பந்தி. ஒரு நாள் காரை கீரை பிடிச்சிக்கிட்டு எங்கேயாலும் கார்ல போகணும், இறங்கணும், வேடிக்கையை பார்க்கணும், திரும்ப கார்ல ஏறிக்கணும். பஸ்ஸுக்கு நமக்கு செட் ஆகாது, நடத்த விட்டுருவாங்க. இதனா கார்னா அந்த இடத்துல போய் நிப்பாட்டி நம்ம இடத்துக்கு போகலாம். 2 காரை பிடிச்சி நம்ம குடும்பம் மட்டும் போயிட்டு வருவோம் ஒரு தாட்டி.
சரி சம்மந்தி போவோம். நம்மளும் வயசு ரொம்ப ஆகுறதுக்குள்ளேயும் 4 இடத்த சுற்றி பார்த்துட்டு வந்துருவோம். அப்புறமா ரொம்ப படுத்த படுக்கை ஆகி போயிடுவோம். அப்படிலாம் சொல்லாதீங்க சம்மந்தி. நம்மளாம் அந்த காலத்து ஆளுங்க. நம்மதே நல்ல ஸ்ட்ராங்கா இருப்போம். இந்த காலத்து பிள்ளைங்க தான் பூரா கெமிக்கல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு எசக்கலாம கிடக்குது. நம்மளாம் பாருங்க இன்னும் 10 வருஷத்துக்கு தாங்குவோம். நம்ம வந்துட்டல. அடி தூள் பொங்கல் பாயாசம் திருப்பாகம் கலக்கறே அங்கம்மா. சாமியை கும்பிடு. சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நம்மளும் கொஞ்சம் நைவேத்தியம் பண்ணிக்கிறோம். தீபத்தை ஏத்து. சரிங்கம்மா, இந்த வேலை கேட்டு வைக்கிறேன். எங்க நம்ம வீட்ல இருக்கவங்க மத்தவங்க எல்லாம் காணோம். சாமி கும்பிட யாரும் வரலையா? நம்ம வீட்ல மத்தவங்க யார் இருக்கா? அந்த பிள்ளை 2 மாசமா இருக்கு. என் மக சாமி கும்பிட்ட மாதிரிதான் சின்ன மருமகவே ஊர் சுத்திக்கிறாள் சுற்றுப்பிரயாணத்துல. சரி விடுங்க. சாமி கும்பிட நேரத்துல கண்டதெல்லாம் பேசிக்கிட்டாங்க. சாமியை கும்பிடுங்க. அப்பனே முருகா, எல்லாருக்கும் நல்லது செய்யணும்ப்பா. எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். என் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் கையாசத்து கொடுத்து நல்லபடியா காப்பாற்றணும்ப்பா. மாசமா இருக்க 2 பிள்ளைகளுக்கு நல்ல கையாசத்து கொடுத்து அதுகளுக்கு நார்மல் டெலிவரியை கொடுக்கணும்ப்பா. யாருக்கும் எந்த நோய் நொடி இல்லாம நீண்ட ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணணும்ப்பா முருகா. அப்பனே முருகா, இந்த குடும்பத்துக்கே ஆணி வேறு என் மருமகதே. அவன் நல்லபடியா இருக்கணும். அவன் நல்லபடியா இருந்தாலே என் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கிருப்பா. அவளுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கப்பா. அப்பனே முருகா, எல்லாரும் என்னென்னமோ வேண்டுவாங்க. அப்படிலாம் எனக்கு வேண்ட தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சாமி கும்பிட்டு இந்த நெய்வேத்தியத்தை எப்ப கொடுப்பாங்க சாப்பிடலாம்னு காத்துக்கிட்டு இருக்கேன். வச்சுக்காதீங்க. எல்லாருமே வாழ்றது இந்த கால் ஜான் வயதுக்கு தானே. அது ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல முருகா. ஹாய் சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள்ங்க. எல்லாருக்கும் முருகனோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. சரிங்க, இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன் நம்ம சகோதர சகோதரிகள்கிட்ட. நம்ம தைப்பூச திருநாள் முருகனோட 6 படை வீடுகள்ல எந்த வீடுல சிறப்பா நடைபெறும் அப்படின்றதா இன்றைய கேள்வி. பதில நீங்க எல்லாரும் கரெக்டா அனுப்புவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்க பதில. ஓகே சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாங்க. பேரனுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? சொல்லவே மாட்டேங்கிறீங்க கடைசி வரைக்கும். அடையாமா, எங்களுக்கு இன்ன வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இம்பிட்டு நேரம் பொறுத்துட்டோம். இன்னும் 2 நிமிஷம் தானே. நீ மாப்பிள்ள சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் என்ன பேரும் தெரிய போகுது. ஆக்கப்படுத்தவங்களுக்கு ஆற பொறுக்கலையா? நீ எங்கிட்ட கூட சொல்ல மாட்டேன்னு சொல்லடி. சொன்னா சஸ்பென்ஸ் இருக்காதுலடி, அதனாலேயும் சொல்லல. சரிம்மா, மாலினி சக்கரை தண்ணி தம்பிட்டு கூட தம்பி பேர வைக்கிட்டோம். அத்தை பெரியவங்க நீங்க தானே, நீங்களும் மாமாவும் முதல்ல வைங்க. அதுக்கப்புறம் நாங்க வைக்கிறோம். மாப்பிள்ள பெரியவங்க நாங்க தான் பேர வச்சிருவோம். பேருதான் எங்களுக்கு தெரியாது. அதே நீங்களும் என் மகளும் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. முதல்ல அப்பா நீங்க வைங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க வைங்க, அப்புறம் மாலினி வைக்கிட்டு அப்புறம் நாங்களா வரிசையா வைக்கிறோம். சரிங்க, இந்தாங்க பேரை சொல்லுங்க. முகுந்தன் முகுந்தன் முகுந்தன். ஆத்தி சூப்பரா இருக்கு பேரு. இதான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தீங்களா? அழகா இருக்கு பேரு. ஏண்டி மாலினி, இது இந்த இப்போ ஒரு படம் வந்துச்சுல அமரன், அதுல பட பேர் தானே முகுந்தன்ன்றது. நல்ல ஃபேமஸான பேர் அவ்வளோ இருக்கும். அடிச்சு விடுங்க. ஆமாடி, நாங்க ஒரு 4-5 பேர் செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம். அதுல முகுந்தனும் ஒரு பேரு. ஆனா அந்த 4-5 பேர்ல எந்த பேர் வேணும்னு சொல்லி அதிகமா மெஜாரிட்டியா நம்ம சகோதர சகோதரிகள் தான் செலக்ட் பண்ணாங்க. இது அவங்க செலக்ட் பண்ண பேர் தான். ஏய் குட்டி பையா, உங்களுக்கு பேர் வச்சாச்சுடா. உங்களுக்கு இனிமேல் முகுந்தன் முகுந்தன் கூப்பிட போறோம். போமா மாலினி, நீ போய் சொல்லு பிள்ளை காதல போ. முகுந்தன் 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 குட்டி. சிரிப்பா பாரு சிரிப்பா. உன் பேர் அதுல உனக்கு தெரிஞ்சிச்சாக்கா? அம்மா நம்ம பேசுறது எல்லாமே உனக்கு புரியுதுமா. எல்லாத்துக்கும் கேட்கிறியா? வாங்கம்மா வாங்க, ஒருத்தரா பேர சொல்லுங்க. வாங்க போங்க. நீங்க தாக்கா பாட்டி, நீங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நாங்க பண்ணிக்கிறோம். சிப்ப பாரு சிப்ப, ஜாலியா இருக்காக்கும். இது தொட்டில என்ன வாடகைக்கு எடுத்து வந்திருக்கீங்களா? இல்லங்கா, இது நான் ஊர்ல இருந்து வரும்போது அங்கிருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன்க்கா. அப்படியா? எப்படிப்பா அங்க இருந்து பஸ்ல வச்சு கொண்டு வந்தீங்க? இதெல்லாம் பஸ்ல வைக்க விடுவாங்களா? இல்லங்கா, ஃப்ரெண்டு கூட கார்ல வந்தேன், அப்படி எடுத்து வந்துட்டேன்க்கா. அப்படியா? நல்லா இருக்கு. என்ன கட்டப்பா அது? இது தேக்கங்கட்டதாக்கா. பரவாயில்ல, தேக்கங்கட்ட எடுத்து நல்லதுதான். இது வாட்டுக்கு காலங்காலமா கிடக்கும். அடுத்தடுத்து எத்தனை பிள்ளைய வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வம்சாவளியா கிடக்கும். அது வாட்டுக்கு கிடக்கட்டும். ஏக்கா பிரேம்குமார் வாங்கின இந்த மாதிரி தொட்டில் ஒன்று கிடக்குக்கா. நம்ம வீட்லையும் கிடக்கு. அந்த இடம் எடுத்து வரணும். அவனுக்கு பிள்ளை வரனால யூஸ் பண்ணணும். ஆமா, எல்லாரும் இங்க இருக்கோம். சித்தியார பிள்ளை எங்க காணா? வந்துட்டேங்கக்கா. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அம்மா அடுப்புல பாயசம் வச்சிருந்தாங்க, அதை இறக்கி வச்சுட்டு வர சொன்னாங்க. அதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். அப்படியா? பரவாயில்ல. மது இப்பயே பொறுப்பு அடுப்போடையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு போல. ஆமாம்மா, நாளைக்கு கல்யாணம் பண்ணி போற வீட்டுல அப்புறம் வேலை தெரியாம இருந்தா என்ன செய்ய? அப்புறம் மாமியார் கொமட்டில் ஊற்றுவாங்கல்ல. அதுதான் இப்ப இருந்தே ஊர் மாதிரி அடுப்போட சொல்லி கொடுத்துருக்கேன். சொல்லுங்க சார். ஆமாம்மா, நான் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். சாப்பாடு பண்ணிருக்கேன். சொல்லுங்க. ஓ அப்படியா? சரி. ஆமாம்மா, நேற்று எனக்கு கூட கால் பண்ணாரு. அந்த கேஸ் விஷயமா தான் சொன்னார். அப்படிங்களா? சரிங்க. ஃபைல் அனுப்பிச்சி விடுங்க, பார்த்துக்குவோம். அம்மா பார்த்து போங்க. அந்த அப்பா கட்டில் உட்காந்துருக்காரு பாருங்க, பார்த்து போங்க. ஐயோ டாடி. இதான் சரியான நேரம். ஃப்ரீயாக இருக்காரு. இப்போ நம்ம நினச்ச மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியது தான். இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்புறம் வேற டென்ஷனில் இருப்பார். என்ன மேலே உட்காருவீங்கம்மா? சரிடா இல்லை, அம்மா உட்கார வைக்கிறேன். சரிங்க சார். அதே மாதிரி பண்ணிடலாம். சரிங்க சார், நான் ஈவினிங் உங்களுக்கு கால் பண்ணுறேன். வச்சுறேங்க சார். ஏய் பட்டுக்குட்டி, என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் டாடி. நேற்று மாடி இன்னைக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வாங்க டாடி.
பாப்பா நீ ரொம்ப ஓவரா பண்ற. டெய்லி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா என்னத்துக்காக உடம்பு ஹீட் ஆயிரும்ல. நீ சாப்பிட்டுருக்கீல, ஒரு வாரம் ஆகட்டும், நெக்ஸ்ட் வீக் சாப்பிடு சரியா? விடுக்கணக்கா, குழந்தை ஆசைப்பட்டு எதை சாப்பிட்றாலோ அதை தான் வாங்கி கொடுக்கணும். உங்க குழந்தை ஆசைப்பட்டு கேட்கறது மட்டும் தான் வாங்கி கொடுப்பீங்களா? ஏன் நான் வாங்கி கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டீங்களா? என்ன வேணும் என் கனகா செல்லத்துக்கு சொல்லுங்க. என்னங்க, நான் உனக்கு கேட்டா செய்வீங்களா? கண்டிப்பா செய்வீங்களா? என்னடிமா, நீ கேட்டதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கேன், இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? அதையும் செஞ்சிருவான் சொல்லு. ஒன்றும் இல்லைங்க, எனக்கு உங்கள் பொண்டாட்டின்னு ஒரு அங்கீகாரம் இருக்கணும்ல. இப்படியே சும்மா இருந்தா எப்படி? நீ என் பொண்டாட்டின்னு அங்கீகாரம் கொடுக்க போய் தானே வீட்டில் கூட்டு வந்து வச்சிருக்கேன், இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? வீட்டில் கூட்டு வந்து வச்சா மட்டும் அங்கீகாரம் கிடைச்சிருமா? ஒரு வீட்டில் சமையல்காரி தோட்டக்காரி எல்லாரும் தான் இருப்பாங்க, அவங்கள பொண்டாட்டி ஏற முடியுமா? அதுக்கு தாலி கட்டணும்ல. என்ன கனகா, உனக்கு எல்லாம் தெரியும், நீயும் என்னைய மாதிரி ஒரு போலீஸ் தான். என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தெரியாதா உனக்கு? எப்படி தாலி கட்ட முடியும்னு சொல்லு? முதல் பொண்டாட்டிட்டு டைவர்ஸ் வாங்கல, ஒன்றும் வாங்கலை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன் கட்டத்தில் தாலி கட்ட முடியும்னு சொல்லு? அது எனக்கும் தெரியும், இல்லைன்னுலாம் சொல்லலை. அதுக்கான வேலைகளை பார்க்கணும் நம்மளும். இப்படியே இருந்தால் எப்படி? என்னதான் பண்ணணும் ஓப்பா சொல்லு. நீ மனசுக்கு எதை நினச்சிருக்க அது டக்குன்னு பழிச்சுன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை, அவளுக்கு அந்த மேகாவுக்கு டைவர்ஸ் கொடுங்க. டைவர்ஸ் வாங்கிட்டு நம்ம டோரும் ப்ராப்பராக கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னங்க, மேகா கிட்ட டைவர்ஸ் வாங்குங்கன்னு சொன்னால் உங்கள் மூஞ்சியே மாறிடுச்சு. அது ஒன்றும் இல்லை கனகா, அதில் பெரிய சிக்கல் இருக்குது. அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கும்போதே வந்து அது இதுன்னு சொன்னாங்க. அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க அந்த ஊருக்காரவங்கெல்லாம். அதை நினச்சாதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்கெல்லாம் மேகாவுக்கு சப்போர்ட்டாக வருவாங்களே. அதில் சிக்கல் தான் இருக்கா, இல்லை உங்களுக்கு உங்கள் முதல் சம்சாரத்தை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லையா? அப்படி இல்லை கனகா, அது வந்து அவள் பாவம் ரொம்ப வருஷமாக எனக்காகவே காத்துக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஒரு கல்யாணம் பண்ணோம். அவளை எப்படி கைவிடுறதுன்னு தெரியல. அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓஹோ, அப்பனா உங்களுக்கு அவள் மேலே என்ன பாசமாக காதல் எல்லாமே இருக்குது. அப்போ என்னை ஏமாற்றிட்டு தருவீங்களா நீங்கள்? ஒன்று அவள் கூட வாழுங்க, இல்லைன்னா ஏன் கூட வாழுங்க, என்னையும் ஆளை விட்டுருங்க. அப்படி இல்லை கனகா, நீ எனக்கு இப்போ தான் தெரியும், ஆனால் அவளை ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். ரொம்ப வருஷமாக எனக்கு காதலிச்சிருக்கா. நானும் அவளை காதலிச்சிருக்கேன். ஆனால் அவள் கல்யாணம் நான் கட்டிட்டு வந்த பொண்டாட்டி, அவளை எப்படி நான் கைவிடுறதுன்னு தான் யோசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்காகவே ரொம்ப வருஷம் கல்யாணம் பண்ணிக்காமல் காத்துக்கிட்டு இருந்தவ. ஓஹோ, அப்போனா நீங்கள் அவளை காதலிச்சு முறையாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க, நான் வந்து ஒட்டிட்டு வந்தவன் தானே சொல்கிறீங்க. புரிஞ்சு போச்சு. அப்போனா உங்கள் அப்பையும் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அவர் அப்படி சொல்கிறாரா? கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, அதை தான் நீங்களும் சொல்கிறீங்க இப்போ. ஐயோ கனகா, நான் அப்படி சொல்லலை, சொல்கிறத புரிஞ்சுக்கோ. புரிஞ்சு போச்சுங்க, நல்லா புரிஞ்சிருச்சு. உங்கள் அப்பா சொன்னதை நீங்களும் சொல்கிறீங்க. நான் வந்து ஒண்டை வந்து படாரி அப்படித்தானே? நான் போயிடுறேன், நீங்கள் உங்கள் பொண்டாட்டி கொடுக்க வந்தே வாழுங்க, என்னமோ பண்ணுங்க, ஆளை விடுங்க. இந்த அளவுக்கு பேசிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் எனக்கு இங்கே என்ன வேலை இருக்குது? ஏ கனகா, சொல்கிறது கேளு கனகா, கொஞ்சம் பொறுமையாரு. போதுங்க, நீங்கள் சொன்னதை கேட்டதெல்லாம் போதும். என்னை கேவலப்படுத்திட்டீங்கல்ல. 1000 தான் இருந்தாலும் கட்டிக்கிட்ட வேற ஒட்டிக்கிட்ட வேற தான் சொல்கிறீங்க. இருக்கட்டுங்க, போதும் நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேனே. ஐயோ, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் பொறுமையாக கேளுமா. என்னத்தங்க பொறுமையாக கேட்குறது? ஏற்கனவே ஒருத்தனை கட்டியா வையனை ஏமாற்றிட்டு ஒரு குழந்தையோட விட்டுட்டு போயிட்டியா. ஏதோ வேணாம், எனக்கு கல்யாணமும் வேணாம், ஒன்றும் வேணாம், எந்த ஆம்பளை சகவாசம் வேணான்னு நான் உண்டு என் வேலை உண்டு நிம்மதியாக இருந்தேன். சும்மா இருந்து என்கிட்ட வந்து ஆசை வார்த்தையை காமிச்சு பேசி பழகி தேவையில்லாமல் என் மனசுக்கு எடுத்து இப்போ கடைசியில் நீங்களும் என் மனசை கஷ்டப்படுத்திட்டீங்க. எப்பா, இந்த கல்யாண வாழ்க்கையே ரொம்ப வெறுப்பாகி போச்சு எனக்கு. இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே வேணாம். நான் பாட்டுக்கு என் பிள்ளையை கொண்டு போய் அனாத ஆசிரமத்தை சேர்த்து விட்டு சன்னியாச்சியா போயிடுறேன். சரி டென்ஷன் ஆக, அதை கூலாரு. இப்போ என்ன, நான் உனக்கு தாலி கட்டணும் அவ்வளோதானே? கவலைப்படாத. வார வெள்ளிக்கிழமை கோயிலில் போய் நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா? தாலி கட்டுன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் தாலி கட்டினா பேசணும், அது செல்லவா போகுது? முதல் சம்சாரம் இருக்கிற போது 2வது கல்யாணம் பண்ணால் பெருசாக செல்லாது. என்ன பண்ணலாம்? பேசாமல் அவளுக்கு முதல் டைவர்ஸ் கொடுக்க சொல்லலாம், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போனா தான் நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை. இன்னமும் என்ன கணக்கா யோசிக்கிற? நான் தான் சரின்னு சொல்லிட்டேன்ல. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். முதல்ல அவளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புங்க, டைவர்ஸ் வரட்டும் ப்ராப்பரா, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்.